ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியை கலந்து ஒரு சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் எப்போவுமே இட்லிக்கு ரேஷன் அரிசியை கலந்து தாங்க ஊற வைப்பேன். இது கூட நான் என்னென்ன அரிசிலாம் கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசியை இந்த வாளியில் நான் நிரப்பி வச்சுருவேங்க. இந்த அரிசியில் என்னென்ன அரிசிலாம் கலந்துருக்குன்றதை பார்க்கலாங்க. அதுக்கு நான் கடையில் வாங்கின பொன்மணி அரிசி, இட்லி அரிசின்னு கேட்டாலே தருவாங்க. அந்த அரிசி நான் 5 கிலோ அளவு எடுத்திருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதுவும் 5 கிலோ எடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே சம அளவு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்காங்க. இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி. இது ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்காங்க. மொத்தமாக 10.5 கிலோ அரிசி எடுத்திருக்காங்க. இந்த 3 அரிசியும் ஒன்றா கலந்து ஒரு வாளியில் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வருங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும். இந்த வாளி ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எனக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வரும். இப்போ எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லிக்கு ஊற வைக்க அரிசி எடுத்துக்கலாங்க. நான் இந்த கிளாஸால் 8 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேங்க. 8 டம்ளர் அரிசியுமே தலை வெட்டி தான் எடுத்துக்கிறேன், கோபுரம் மாதிரி எடுத்துக்கல. இந்த கிளாஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கு மேலே தாங்க இருக்கும். 8 டம்ளர் அரிசி கிட்டத்தட்ட 2 கிலோ அளவு இருக்கும். இப்போ 8 டம்ளர் நான் தலை வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதே கிளாஸில் உளுந்து எடுத்துக்கலாம். 8க்கு 1 அந்த கணக்கு தான் வச்சுக்கணும். 8 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கணுங்க. அதிகமாக உளுந்து எடுக்க தேவையில்ல. இந்த அளவு போட்டிங்கனாலே உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். 8க்கு 1 தான் ரேஷியோ. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. அது உளுந்துலே சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தை நல்லா கழுவிக்கலாங்க. அரிசியை 4லேருந்து 5 தடவை கழுவிக்கிங்க. உளுந்து அதிக தடவை கழுவு தேவையில்ல, குழப்பெல்லாம் போயிடுங்க. அதனால் 2 தடவை மட்டும் கழுவுனா போதும். உளுந்தை கழுவியாச்சுங்க. இப்போ அரிசியை 4லேருந்து 5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இது கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் நல்லா மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்தை வெளியே வச்சு ஊற வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா மாவு பூத்துக்கிட்டு வரும். அரைக்கும்போது உளுந்தை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அரிசியை வெளியே வச்சு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்தும் ஊறிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கலாம். எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம உளுத்த மாவு தான் அரைக்கணும், அரிசியை அரைக்கக்கூடாது. உளுத்த மாவு அரைச்ச பிறகு தான் நம்ம அரிசியை அரைக்கணுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, புதுசாக இட்லி மாவு அரைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அரிசி மாவு அரைச்சிட்டு உளுத்த மாவு அரைப்பாங்க. அப்படி அரைக்கும்போது அதே கிரைண்டரில் தான் அரைப்பாங்க. அதனால் உளுத்த மாவு காணாது. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உளுத்த மாவு அரைச்ச பிறகு தான் அரிசி மாவு அரைக்கணும். அடுத்து உளுத்த மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை சேர்த்து தான் அரைக்கணும். இதுமாரி கையால் இதுமாதிரி தளிச்சு விடுங்க. தளிச்சு விட்டுட்டு இதுமாரி சைடில் இருக்கிற முழு உளுந்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா தள்ளி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு நடை தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் நல்லா மாவு பூத்துக்கிட்டு வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள். 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு பூத்துக்கிட்டு வந்திருக்குன்னு. அடுத்தது சைடில் இருக்கிற முழு உளுந்தெலாம் இருந்தால் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உளுந்து மாவு மையறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தேவைப்படுங்க. நம்ம போட்டதுலேருந்து வழிக்கிற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நமக்கு நல்லா மாவு இந்த அளவுக்கு பூத்துக்கிட்டு வரும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதுமாரி தண்ணி தெளிச்சிக்கிட்டே அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா பூத்துக்கிட்டு வரும் பாருங்கள். இந்த அளவு நல்லா பூத்து வந்த பிறகு நம்ம மாவு வழிச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச உளுத்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு வழிச்சிக்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அரிசியும் அதே பாத்திரத்தில் நம்ம வழிக்கணும். அரிசியை இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க. அரிசி 2 கிலோ அளவு இருக்கும். அதனால் சின்ன கிரைண்டர்னால நான் 2 நடையாக அரிசி அரைச்சிக்க போகிறேன். அரிசி போட்டு அரைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. அரிசி மாவு அரைக்கும்போது ரொம்பவும் மழைன்னு அரைக்கக்கூடாதுங்க. அதே சமயத்தில் குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க. அந்த குறைன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கும் மழைன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை வழிக்கணும். இப்போ 2வது நடையும் அரிசியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இட்லி மாவுக்கு மாவு அரைக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு உளுத்த மாவு இருக்கோ அதே அளவு நமக்கு அரிசி மாவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 கிண்ணம் அளவு நமக்கு உளுத்த மாவு வந்திருக்குன்னா அதே 1 கிண்ணம் அளவு நமக்கு அரிசி மாவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா பஞ்சு போல் கிடைக்கும். அரிசி மாவு உளுந்து மாவும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா வழிச்சிட்டோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கையால் கலந்து விட்டுக்குங்க. அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும், மேலே உளுத்த மாவு தங்கியிருக்கும். இப்போ 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா கரைச்சிக்கணும். அப்படி கரைக்கும் போது தான் உளுத்த மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இட்லிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. சரியாக நீங்கள் கரைக்காமல் விட்டிங்கன்னா அடியில் அரிசி மாவு தங்கிடும், மேலே உளுத்த மாவு தங்கிடும். அப்படி செய்யக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கையால் குழப்பி விடணுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்.
இட்லி மாவு நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேங்க. நைட்டு மாவு அரைச்சேன், காலையில் எழுந்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பூத்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு. இப்படி இருக்கணும், நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா கரண்டியால் அடி கொண்டு நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா அடியில் வந்து அரிசி மாவு தங்கியிருக்கும். என்ன தான் நம்ம கலந்தாலும் காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா மேலே வந்து உளுத்த மாவு தங்கியிருக்கும், அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும். அதனால கரண்டியால் நல்லா கலக்கி விட்ட பிறகு நம்ம இட்லியை ஊற்றிக்கலாங்க. இட்லி தட்டில் மேலே துணியை போட்டு மேலே இட்லியை ஊற்றிக்கலாங்க. நான் மேக்ஸிமம் வந்து இட்லி குக்கர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், துணி போட்டு தான் இட்லியை சுடுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழியிலையுமே இட்லி மாவு நிரப்பிக்கலாங்க. இட்லி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தேவைப்படுங்க. நமக்கு ரைஸ் குக்கர்னால் எவ்வளோ நேரம்னு எனக்கு தெரியல, ஆனால் இட்லி துணியை போட்டு நம்ம ஊற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் நல்லா வேகணும். 15 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, இட்லி நல்லா கிடைக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் நம்ம வேக வைக்கணும். ரொம்ப நேரம் இட்லியை வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற நீராவி தண்ணி, அந்த மேலே இருக்கிற நீராவி தண்ணியில் இட்லி மேலேயே விழுந்து அந்த மேல்தட்டை இட்லி வந்து குழன்னு இருக்கும். ஸோ நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தான் நம்ம டைம் பார்த்து இட்லியை ஊற்றணுங்க. இப்போ 8 மணிக்கு நம்ம இட்லியை ஊற்றணுன்னா ஒரு 8:15 அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எடுத்து பார்த்துட்டிங்களா வந்து வெந்துச்சா வேகலையெல்லாம் பார்க்க தேவையில்ல, கண்டிப்பாக வெந்திருக்கும் இட்லி. இப்போ நம்ம இட்லியெல்லாம் ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நான் இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணவே மாட்டேங்க. கரெக்டாக அந்த 15 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நான் வந்து ஒரு கரண்டியில் கூட நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு 15 நிமிஷத்தில். இப்போ நம்ம ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம அரிசி எடுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து எடுத்தோம் இல்லையா. எந்த அளவுக்கு துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டான பஞ்சு போல் இட்லிக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட குழகுழப்புன்றதே இல்லை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரிசி எடுத்து நீங்கள் அரைச்சிங்க, கண்டிப்பாக இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.